ஸோ விர்ச்சுவல் ஹனி ஹண்ட்டினுடைய டே 1ங்க. இன்றைக்கி வந்து ஒரு 10 பேருக்கு கொம்பு தேன் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ காலையிலேருந்து சுற்றி எடுத்தது. காலைல ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது. மணி இப்போது 6 ஆக போகுது. இன்னும் 1 ஹவரில் பிழியணும், இல்லைனா இருட்டாயிரும். ஸோ பாருங்கள், மொத்தமாக இந்த ட்ரேயில் அடுக்கி பிழிஞ்சிட்டு மொத்தமாக வந்து எத்தனை பேருக்கு வருதோ அத்தனை பேருக்கு அப்படியே இங்கேயே ஊற்றிடுறேன். ஃபுல் வீடியோ தான், நோ ஷார்ட்ஸ், ஓகேங்களா? ஏன்னா ஒரே ஷார்ட்ஸு திரும்ப வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, பிழியிடுது எல்லாமே. அதனால் பாருங்கள், மொத்தமாக எடுத்து இங்கே வைக்கிறேன். அப்படியே கட் பண்ணி போட்டு பிழிஞ்சி அப்படியே ஊற்றி காட்டிடுறேன். ஆனால் கட் பண்ணாதீங்க, அப்படியே ஓடணும். கொடுங்க, கட் பண்ணி கொடுங்க. அப்படியே பாருங்கள், சின்ன கூடு பெரிய கூடு எல்லாமே வந்திருக்கு. ஸோ ஊற்றும் போது யார் யாருக்கு அப்படிங்கிற பேர்லாம் நான் சொல்கிறேன். மகரந்தெல்லாம் எடுங்க, மகரந்தெல்லாம் எடுங்க. ஸோ இதெல்லாம் நல்லா போலன் பாருங்க. இதில் முள் இல்லைண்ணே, முள் இருக்கா? சரி, ஓகே. புளிய முள் பார்த்து. சின்ன சின்ன கூட நிறைய வருது. அப்படியே கையில் ஓடிஞ்சு. அப்பா, எவ்வளோ பெரிய முள்! எப்பா, முள் ஃபுல்லாக முள்ளாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே இதில் சுரண்டி போட்டு எத்தனை பேருக்கு வருது அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன். ஆனால் வாங்கினேன், பக்கத்தில் உட்காருங்க. பக்கெட்டை நான் ஊற்றுங்க, இந்த பக்கெட்டை நான் ஊற்றுங்க. டக்குன்னு சுரண்டி போடுங்க. அப்படியே ஃபுல்லாக கருவேலங்காட்டுக்குள்ளே எடுத்ததுங்க. பயங்கர முள்ளாக இருக்குது, அதனால் இப்படியே போட்டு புழிய முடியல. அப்படி போட்டு புழிஞ்சுன்னா கையெல்லாம் குத்திரும். அதனால் சுரண்டி போட்டு தான் எடுக்க முடியுது. ஃபுல்லாக போல நீங்கள் பாருங்கள், மகரந்தம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் துணியில் போட்டு பிழியும் போது அப்படியே தேனோடு வந்துடும். எத்தனை பேருக்கு வருதுன்னு காட்டுறாருங்க. ஸோ கொம்பு தேன் இன்றைக்கி இவ்வளோ தான் கிடச்சிது. நாளைக்கு இன்னொரு ஏரியாவுக்கு போக போகிறோம். இதுவே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45-50 கிலோமீட்டர் சுற்றி எடுத்தது. ஸோ நாளைக்கு இன்னொரு ஏரியாவுக்கு போக போகிறோம். நாளைக்கு எவ்வளோ கிடைக்குதுங்கிறது தெரியல. இதெல்லாம் வந்து நம்ம ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதிகளில் எடுக்கப்படுறதில்ல, காடுகளை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமப்புறங்களுடைய ஓரங்களில் எடுக்கிறது. ஸோ என்ன நெக்டார் அப்படின்னா கம்புப்பூ. பக்கத்தில் கம்புப்பூ மக்காச்சோளம் தான் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் மிக்சிங்காக இருக்கும். கம்புப்பூ மக்காச்சோளம் இதெல்லாம் மிக்சிங்காக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஃபுல் போலங்க இதெல்லாம் பாருங்கள். இந்த மஞ்சள் கலரில் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து நெக்டார். ஸோ அந்த போலன் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கூடுலையும். இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே நாம் வந்து சுற்றி தேடினா நிறைய தேன் கிடைக்கும். ரெண்டாவது, தேன் எடுக்கிறதையே முழு நேர தொழிலாகவும் பரம்பரையாக செய்யக்கூடிய தொழிலாகவும் இருக்கக்கூடிய கிராமங்களாக தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நீங்கள் வந்து சக்கரைப்பாகு வெள்ளைப்பாகுவை காய்ச்சி ஊற்றுறீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. இந்த ஹேமா அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 900 ரூபாய் கொடுத்து நம்ம வெப்சைட்டில் ஒரு ஹனி வாங்கியிருக்காங்க. அது வந்து வெள்ளைப்பாகு நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து 900 ரூபாய்க்கு பேசிக்கான ஹனி லைட் ஹனி தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்கான ஏரியாக்களில் எடுக்கப்படுறது, பலாமரம் புளிய மரங்களில் எடுக்கப்படக்கூடிய தேன் அது. ஸோ அதை வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் அது நல்லா ராவாக இருக்கும், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரானஸ் கம்மியாக இருக்கும். இந்த பேட்ச் ரானஸ் கம்மியாக வந்திருக்கு போல், அதை வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் மற்ற தேன்லாம் இருக்குல்ல, நம்மளுடைய ஸ்பெஷல் தேன் வெரைட்டிஸ்க்குனே ஒரு லிஸ்ட்டு தனியாக இருக்குது நம்மளுடைய வெப்சைட்டில். அதில் இருக்க ஹனிலாம் நீங்கள் வாங்கி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு தேனுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ கம்புப்பூனால் நீங்கள் கம்புப்பூனுடைய அந்த டேஸ்ட்டையும் அந்த நரநரத்தன்மையும் நீங்கள் அந்த தேனில் உணருவீங்க.
ஃப்ராக்ரண்ட் ஹனினா அது அவ்வளோ மணமாக இருக்கும். தாத்தா தலைவட்டி செடி தான் அந்த டேஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. முருங்கைப்பூலேருந்து வருதுன்னா முருங்கைப்பூனுடைய வாசத்தையும் அந்த கசப்பு தன்மையும் நீங்கள் அந்த தேனில் வந்து உணருவீங்க. ஸோ இந்த ஹனிலாம் வாங்கி பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹனி, லைட் ஹனி. அதுவுமே வந்து சாதாரண கிடையாது. என்ன ஒன்று டொமஸ்டிக்கான ஏரியாக்கள்லேருந்து அது எடுக்கப்படுறது அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் ரானஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா போட்டுருங்க, அதை காட்டுங்க, முள் பாருங்களேன், இதெல்லாம் முள்ளுங்க. அதை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 1.5 இன்ச் இருக்குது. இறங்குச்சுன்னா இது வரைக்கும் போயிடும், எலும்பு வரைக்கும் போயிடும். அதனால தான் இப்படி போட்டு புழிய முடியல, இந்த மாதிரி சுரண்டி போட்டு பிழிஞ்சிட்ருக்கேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா காட்டுத்தேன் தான். அதுவுமே வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி தான் கொடுக்குறோம். ஏதோ பண்ணையிலேருந்து வளர்த்து எடுத்து கொடுக்குறதோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி சக்கரை பாகோ வெள்ளைப்பாகோலாம் கிடையாது. நான் அந்த சிஸ்டருக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் வாங்கின ஹனி பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து வெள்ளைப்பாகு சக்கரைப்பாகுலாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. ரிட்டர்ன் பண்ணிவிட்டு கொரியர் காசோடு நீங்கள் திருப்பி வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது. கையில் போட்டுறாதீங்க. எப்படி இவ்வளோ தேன் கிடைக்கிது, எப்படி இவ்வளோ தேன் கிடைக்குதுன்னு கேட்குறீங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக தேன் எடுத்து கொடுக்குறதையே பரம்பரையாக தொழிலாக வச்சுருக்கக்கூடிய நிறைய கிராமங்கள் இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு 100கணக்கான கிராமங்கள் இருக்குது. அவங்கள வச்சு தான் நம்ம தேன் எடுக்கிறோம். அவங்களுக்குலாம் வந்து தொழிலே அதான். காலையில் 4 மணிக்கு கிளம்புவாங்க, 3 மணி வரைக்கும் சுற்றி தேன் தான் எடுப்பாங்க. அன்றைக்கி கிளம்புனாங்கன்னா, ஒரு நாளைக்கு போனாங்கன்னா ஒரு ஆள் குறைஞ்சபட்சம் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா 10 கிலோ தேனாச்சும் எடுத்துருவாங்க. ஒரு டீமாக தான் போவாங்க, 5-6 பேர் போவாங்க. மினிமம் 50 கிலோ எடுப்பாங்க. அப்புறம் ஏன்டா உனக்கு மட்டும் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தேன் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை கூப்பிட்டு போகும்போது பாருங்கள் ஃபுல்லாக தேன் வடிக்குது. போடுங்க நீங்கள் போடுங்க, நான் பேசுகிறேன். நம்மளை கூப்பிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா சேஃபான இடத்துக்கு தான் கூப்பிட்டு போவாங்க. ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்கக்கூடிய இடங்களுக்குலாம் நம்மளை கூப்பிட்டு போக மாட்டாங்க. அதனால் நாம் போகும்போது கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் அவங்க சுற்றுறதுலாம் பார்த்திங்கன்னா பயங்கர வெயிலில் ரொம்ப கடுமையான இடங்களுக்கு தான் போய் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு நம்மளை கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய ரிஸ்க்கு அவங்க பார்ப்பாங்க. ஸோ நாம் போகும்போது கொஞ்சம் டொமஸ்டிக்கான ஏரியாக்களில் அந்த மாதிரியான ஏரியாக்களில் தான் எடுப்பாங்க. ஆனால் எப்பயுமே அவங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் எடுக்கிறதில்ல. அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் இல்லாத பகுதிகள்லையுமே எங்கே கம்மியான ரிஸ்க் இருக்கோ அங்கே தான் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் தேன் கிடைக்கிது. நான் வரும்போது இது அவங்க தனியாக போய் எடுத்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 50-60 கிலோ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து எங்களுடைய மற்ற ஹார்வெஸ்டிங் வீடியோஸுடைய லிங்க்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள். சுந்தர்பன்ஸில் எடுத்திருக்கோம், நேபாளில் எடுத்திருக்கோம், பூட்டானில் எடுக்க போகிறோம். ஸோ வேர்ல்டு வைடாக எங்கெங்கெல்லாம் வந்து தேன் இருக்கோ அதெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நாங்கள் போயிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் வந்து சக்கரைப்பாகு வெள்ளைப்பாகுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு சிரிப்பு தான் வருது. அது ஹேட் கமெண்ட்ஸு, அவங்க உண்மை தெரியாமல் பேசுகிறாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து அதை பார்க்குறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு நம்ம பதில் கொடுத்து தான் ஆகணும். அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் எங்களுடைய அதர் ஹார்வெஸ்டிங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நாங்கள் வந்து தேனை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறோம், எங்களுக்கு எப்படி இவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோஸுடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். விர்ச்சுவல் ஹனி ஹண்ட்டினுடைய நோக்கம் என்ன? ஸோ வீடியோ போடுறதா, உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போடுறதா நோக்கமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இந்த ஹண்ட்டினுடைய இந்த ப்ரோக்ராம்னுடைய ஒரு பகுதி தான். அப்புறம் ஏன் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே தேனை இதே ஆரிஜினல் எடுத்து நம்ம வெப்சைட்லேயுமே இருக்குது. ஸோ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 50 கிலோ கலெக்ட் பண்ணுவாங்க. 10 நாள் 500 கிலோ சேர்த்து 11 நாள் பிழிஞ்சி அப்படியே நமக்கு அனுப்புவாங்க. ஸோ அப்போ எடுத்ததுக்கப்புறமா ஒரு ரானஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் அதில் வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு எடுக்கிற கூடு அன்னன்னைக்கு அப்படியே அங்கேயே பிழிஞ்சி அப்படியே பாட்டிலில் போட்டு பேக் பண்ணிடும். ஸோ கூடுலேருந்து எடுத்து சாப்பிடும்போது நமக்கு என்ன ஒரு ரானஸ் இருக்குமோ அதை நீங்கள் பாட்டில் ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது அந்த ரானஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுதான் விர்ச்சுவல் ஹனி ஹண்ட்டினுடைய நோக்கம். வீடியோ போடுறது இதனுடைய ஒரு பகுதி தான், சரிங்களா? எறும்பு வருதியாயோ, எறும்பு தேன் சாப்பிடாதுன்றது ஒரு மித்து. பாருங்கள், நாங்கள் எல்லா எக்ஸ்ட்ராக்ஷன்லேயும் எடுத்து அப்படி வைப்போம், ஒரு 2 செகண்ட்லேயே எறும்பு வந்துடும். சின்ன சின்ன கூடு பெரிய பெரிய கூடு எல்லாமே இருக்குது. ஸோ மொத்தமாக போட்டு பிழியும் போது எவ்வளோ வருதுன்னு காட்டுறேன், எத்தனை பேருக்குன்னு காட்டுறேன். விர்ச்சுவல் ஹனி ஹண்ட்டுக்குனே தனி கேட்டகரி வச்சுருக்கோங்க. அந்த கேட்டகரிக்கு போங்க, என்னென்ன டேட்டில் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கிறது க்ளீனாக லிஸ்ட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு கன்வீனியன்ஸாக எது இருக்கோ அதை புக் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து இதே போல் உங்களுக்காக எடுக்கப்பட்ட கூடிலேருந்து இங்கேயே பிழிஞ்சு இங்கேயே உங்கள் பேர் போட்ட பாட்டிலை ஃபில் பண்ணி அப்படியே உங்களுக்கு அனுப்பிடுவோம். மகரந்தம் ஃபுல் போலன். இது பாருங்களேன், இந்த கூட்டில் பாருங்கள் எவ்வளோ போலன் இருக்குது பாருங்கள்.
ஃபுல்லாக போலன் தான். மஞ்சள் கல்லில் தெரியுதுல, அது எல்லாமே போலன் தான். ஸோ நீங்கள் சாப்பிடும்போது இந்த போலனோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே அப்படியே வந்துடும். அது ஓரமாக போட்டுறேன், கீழே போட்டுறேன். ஓகேண்ணே, அப்படியே போட்டு பிழிங்க. அப்படியே சுற்றுங்க, அப்படியே இறங்கணும். இல்லை அழுத்தாதீங்க, அப்படியே சுற்றுங்க. அப்படி சுற்றுங்க. நல்லா சுற்றுங்கண்ணே, ஃபுல்லாக மகரம் நல்லா இறங்கும். அழுத்தாதீங்க, அப்படியே சுற்றிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இறங்கி. அப்படியே சுற்றுங்க. சுற்றுங்க, நல்லா சுற்றுங்க. முள்ளா அப்படிதானே. இப்போ நீங்கள் ஒரு மாதிரி பிசைக்கினீங்களா, அதே போல் பண்ணுங்க. சுற்றுங்க. அப்படி முள் பிடிச்சிக்கணும். டோர் அப்படின்னா பார்ப்போம். மகரந்தம் இருக்குண்ணே. ஸோ பாருங்கள், புழிஞ்சிட்டோம். இன்னும் இதில் மகரந்தம் இருக்குது. இது என்னென்னா, காலைல இந்த கூடு வச்சுருந்த பக்கெட்டு, இதில் ஒரு 1 கிலோ தேன் வந்து இறங்கியிருக்கு. ஸோ இந்த தேனை வந்து இதில் ஊற்றி புழிஞ்சோன்னா இதில் இருக்க மகரந்தம் ஃபுல்லாக அந்த தேனோட இறங்கி வந்துடும். ஸோ இப்போ அண்ணா அதை பண்ணுவார். ஆனால் ஊற்றுங்கண்ணே, ஊற்றுறா பாண்டி, நீங்கள் பிடிங்கண்ணே. மகரந்தம் இன்னும் அதிகமாக இருக்குது. அதில் சக்கை ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்தால் தான் அந்த மகரந்தம் ஃபுல்லாக வரும். ஊற்றிடு, ஃபுல்லாக ஊற்றிடு, அடி தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடு. எடுத்துருங்க. 2-3 முள் உள்ளே மாட்டிகிட்டு இருக்குங்க. அது வந்து பிழியும் போது கையில் குத்துது. அதை எடுத்துகிட்டு இருக்காப்புல. என்னென்னா, ஒரு 3 மணி வரைக்கும் நல்ல வெயில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டிடுச்சு, மழை வர மாதிரி. ஆனால் மழை வரலை, மழை வர மாதிரி இருட்டிடுச்சு. அந்த வெயிலில் வந்து அது ஃபுல்லாக தேன் வந்து ஒரு 1 கிலோ தேன் வந்து உள்ளே இறங்கிடுச்சு. அதை வந்து இந்த கூட்டில் அப்படியே ஊற்றி பிழிஞ்சோன்னா அந்த மகரந்தம் ஃபுல்லாக அப்படியே இறங்கிடும். பிள்ளைங்க அப்படியே சுற்றுங்க. நீங்கள் மகரந்தத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் அந்த ரானஸ் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுக்காக தான் இவ்வளோ முள்ளா. பார்த்து அப்படியே சுற்றுங்க. க்ளவுஸை கிழிஞ்சிருச்சா? சரி, இந்த ஒரு கையில் முடியும். இல்லைனா நீங்கள் எப்படி நான் சுற்றுறேன். ஒரு க்ளவுஸே கிழிஞ்சிருச்சு முள். போனே அந்த சக்கையை அப்படியே வைங்க, கடைசியாக காட்டணும். சரி, புழுராட்டோட வைங்க, அது எல்லாத்தையும் கடைசியாக காட்டிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயில முக்கால்வாசி கிடச்சிருக்கு. புளிஞ்ச ஷார்ட்ஸ் எல்லாமே காட்டியிருக்கேன். ஸோ மொத்தமாக ஒரு 10 பேருக்கு ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு வருதுன்னு காட்டுறேன். 10 பேருக்கு வருமானு தெரியல, பார்ப்போம். யார் யாருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஏஎன் சிவராமகிருஷ்ணன், புத்தூர் தாலுக்கு, ஆந்திர பிரதேசிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ கொம்புத்தேன் 1 கிலோ கேட்டிருந்தீங்க. விர்ச்சுவல் ஹனி ஹண்ட்டு உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறேன். கார்த்திக், கர்நாடகாலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கும் கொம்புத்தேன் 1 கிலோ இதில் ஃபில் பண்ண போகிறேன். அடுத்து சி கணேஷ்ராம், கர்நாடகா பெங்களூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. 1 கிலோ கொம்புத்தேன். ஸோ உங்களுக்கும் இதுதான் ஃபில் பண்ண போகிறேன். அப்துல்லா, நாமக்கல்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. கொம்புத்தேன் 1 கிலோ கேட்டிருந்தீங்க. உங்களுக்கும் இதுதான் ஃபில் பண்ண போகிறேன். அடுத்து முகமது சாலிக், தஞ்சாவூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. கொம்புத்தேன் 1 கிலோ. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து இதில் தான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ பார்ப்போம் எத்தனை கிலோ வருது, எத்தனை பேருக்கு ஃபில் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்குறேன். இந்த ட்ரேயில் இருக்கிறத அப்படியே இதில் ஊற்றுங்க, நான் அப்படியே ஒவ்வொன்றா ஃபில் பண்ணிக்கிறேன். கீழே போகுது. பொறுமையாக ஊற்றுங்க.
அப்படியே முன்னாடி வைங்க, அப்படியே வைங்க. விட்டுருங்க, பார்த்துருவோம். ஸோ பிரதர், ஃபஸ்ட்டு யாருக்கு அப்படின்னா ஏஎன் சிவராமகிருஷ்ணன், புத்தூர் தாலுக், ஆந்திர பிரதேஷ். உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஆர்டர் வைஸ் அவர் தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ஆனால் தெரியுதா க்ளீனா? அது பரவாயில்ல, தேன் ஃபில் பண்ணுறது தெரியுதுல்ல. வாஞ்சி இவனே உன் ஃபோன் எடுத்து லைட் அட்றா ஆப்போசிட்டில் போய்ட்டு, இருட்டிடுச்சிங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. கார்த்திக், கர்நாடகாவில் மைசூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு தான் ஃபில் பண்ணுறேன். எடுத்த ஷார்ட்ஸு, பிழிஞ்ச ஷார்ட்ஸு எல்லாமே காட்டிட்டேன். ஓகே, ஆனால் ஊற்றுங்கண்ணே, ஜெகு ஃபுல்லாக ஊற்றுங்க. அடுத்த 2 பேருக்கு போட்டுருவோம். போதும், அப்படியே வைங்க. சி கணேஷ்ராம், பெங்களூர் கர்நாடகாலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. கொம்புத்தேன் 1 கிலோ. ஸோ அவருக்கு தான் இது. உள்ளே கொஞ்சம் போலன் பார்ட்டிகிள்ஸு, பூச்சிகள்லாம், தேனி பூச்சிகள்லாம் இருக்கும். ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணிவிட்டு அனுப்புங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு அனுப்புவாங்க. இல்லை எனக்கு அப்படியே அனுப்புங்க, ஒயில்னஸோடு நான் சாப்பிட விரும்புகிறேன்னா நீங்கள் அப்படியே அனுப்பிக்கலாம், அப்படியே வாங்கிக்கலாம். அடுத்து வந்து அப்துல்லா, நாமக்கல், கொம்புத்தேன் 1 கிலோ கேட்டிருந்தீங்க. பிரதர் உங்களுக்கு தான். ஊற்றுங்கண்ணே. அடுத்து வந்து முகமது சாலிக், தஞ்சாவூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. பிரதர் உங்களுக்கும் ஃபில் பண்ண போகிறேன், பார்த்துங்க. ஸோ இன்னும் ஒரு ஆளுக்கு வரும் போல். ஸோ அதை கடைசியாக ஃபில் பண்ணுறேன். ஸோ பிரதர் உங்கள் 5 பேருக்குமே ஃபில் பண்ணியாச்சு. உங்களை மூடி போட்டுருவோம், இல்லைனா கீழே வந்து தேன் வேஸ்ட்டாக போய், ஏற்கனவே தேன் இல்லை. ஸோ பிரதர் 5 பேருக்கு ஃபில் பண்ணிட்டேன். இன்னும் 1 கிலோ இருக்குது, அதை இன்னொரு ஆளுக்கு ஃபில் பண்ணிடுவோம். பிரசாந்த் வி, கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. பரோஹனி இல்லைனா கொம்புத்தேன் எடுத்துலாம் சொல்லியிருந்தோம். ஸோ பிரதர் உங்களுக்கு வந்து கொம்புத்தேன் ஃபில் பண்ணிடுறேன். பாட்டில் எங்கடா அவரோட பாட்டில்? அது ஆனால் தெரியுதா? பக்காவாக தெரியுதுல்ல? ஸோ இன்றைக்கி எடுத்த கடைசி 1 கிலோ பிரதர் பிரசாந்த் வி, கோயம்புத்தூர், உங்களுக்கு தான். 1 கிலோ வந்துருமா? அதை ஊற்றுங்க. மண் இல்லை அந்த சைடு. போதுண்ணே ஃபுல்லாக. ஸோ பிரதர் பிரசாந்த் வி, கோயம்புத்தூர், உங்களுக்கும் ஃபில் பண்ணியாச்சு. பாருங்க, காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சு, இருட்டிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு நாளும் எடுக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஃபில் பண்ணுறோம். இன்றைக்கி காலையிலேருந்து சுற்றி ஒரு 45-50 கிலோமீட்டர் சுற்றி எடுத்து 6 கிலோ 6 பேருக்கு தான் ஃபில் பண்ண முடிஞ்சுது. இப்படி தான் ஃபில் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு நாளும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 20 பேருக்கு ஃபில் பண்ணியிருக்கோம் ஒரே நாளில் எடுத்து. சில நேரங்களில் ஒரு நாளைக்கு 5 கிலோ 10 கிலோ அப்படி தான் கிடைக்கும். ஸோ இந்த அன்சர்டனிட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இந்த தொழிலை வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கு. இப்படி தான் உங்களுக்கு நம்ம எடுத்தும் கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி ஃபில் பண்ண இந்த 6 பேருக்குமே ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க. உள்ளே இருக்க போலன், தேனி பூச்சிகள்லாம் ரிமூவ் பண்ணி தரணுமா அப்படின்னு கேட்டு உங்களுடைய அனுமதியோடு இதை ரிமூவ் பண்ணுவாங்க. நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. இல்லை நான் அந்த ஒயில்னஸோடு தான் சாப்பிட விரும்புகிறேன், எனக்கு நீங்கள் அப்படியே அனுப்பிங்க, நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே அனுப்பிடுவாங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய டிசிஷன் தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து பேக் பண்ணி அனுப்புவாங்க. சரிங்களா? ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணும்போது நீங்கள் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொம்புத்தேன் இன்றைக்கி 6 கிலோ தான் கிடச்சிது. 10 பேருக்கு ஃபில் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் 6 பேருக்கு தான் ஃபில் பண்ண முடிஞ்சுது. சில பேர் வந்து நான் ஆர்டர் பண்ணேன், இன்னும் எனக்கு தேன் வரல அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம வந்து ஆர்டர் வைஸ் வருவோம். யாரெல்லாம் முன்னாடி ஆர்டர் பண்ணாங்களோ ஒவ்வொருத்தருக்காக ஃபில் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான தேனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குறது. ஸோ நம்ம கிடச்சா தான் எடுத்து தர முடியும். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது குவைரிஸ் கேட்கும்போது அதை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க.
ஆனால் ஒன்ஸ் நாங்கள் எடுத்து கொடுத்தோன்னு சொன்னால் தரமான தேன் தான் எடுத்துருவோம், அதுக்கு நாங்கள் கேரண்டி. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். இதே ஆரிஜினில் பல்வேறு காலகட்டங்களில் எடுத்த தேன்கள் நம்ம வெப்சைட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க அதுவுமே ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பல நாடுகள்லேருந்து பல வெரைட்டிஸ் தேன் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.